மைனஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய வானவில் நெஞ்சங்கள், அத்தியாயம் 61. கல்லூரி முதல்வரின் அறையில் முரளி அவர் எதிரில் அமர்ந்திருந்தான். அவன் அருகில் கிரி கைகளை கட்டி நின்றிருந்தான். உங்க தம்பி என்ன பண்ணியிருக்கான்னு தெரியுமா? என்ன சார் பண்ணா? கூட படிக்கிற பொண்ணுக்கிட்ட தப்பு தப்பா பேசியிருக்கான். பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கான். திகைத்தான் முரளி. கிரியை பார்க்க அவன் தரையையே விரித்து கொண்டிருந்தான். அப்பா அம்மா இல்லைன்னு சொன்னான், அதனால தான் இப்படி இருக்கான். அப்பா அம்மா இருந்து வளர்த்திருந்தா பொண்ணுங்க கிட்ட எப்படி பழகணும்னு தெரிஞ்சிருக்கும். முரளி எதுவும் பேசவில்லை. அமைதியாக அவர் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்தான். அந்த பொண்ணு அவங்க வீட்டில் இன்னும் கம்ப்ளைண்ட் பண்ணலை. நாங்கள் சொல்ல வேண்டாம்னு சொல்லியிருக்கோம். வீட்டுக்கு விஷயம் தெரிஞ்சா பிரச்சனை பெருசாகும். அதனால தான் நாங்கள் இப்போ ஆக்ஷன் எடுக்க வேண்டியதாக இருக்குது. உங்கள் தம்பிக்கு 1 வீக் சஸ்பென்ஷன். கூட்டிகிட்டு போய் முதல்ல ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்து அனுப்புங்க. அவர் சஸ்பென்ஷன் ஆர்டரில் கையெழுத்து இட போக, சார் ஒரு நிமிஷம் என்றான் முரளி. எக்ஸ்கியூஸ் மட்டும் கேட்காதீங்க என்றார் அவர் கோபமாக. இல்லை சார், நீங்கள் சஸ்பென்ஷன் தர வேண்டாம், டிசி கொடுத்துருங்க. அவர் திகைத்தார். கிரியை பார்க்க அவனோ அதற்கும் எந்த உணர்ச்சியும் காட்டாமல் தரையையே விரித்து கொண்டிருந்தான். என்ன சொல்றீங்க என்றார் முரளியிடம். ஆமாம் சார், டிசி கொடுத்துருங்க. வேற காலேஜில் சேர்க்க போறீங்களா? இல்லை சார், அவனை அடுத்த வருஷம் வந்து சேர்க்குறேன். ஆர் யூ ஜோக்கிங்? இல்லை சார், சீரியஸாக தான் சொல்கிறேன். எங்கள் பையனுக்கு ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்க 1 வாரம் பத்தாது. 1 வருஷம் நல்லா டைம் எடுத்து சொல்லி கொடுத்துட்டு அடுத்த வருஷம் இதே காலேஜில் கொண்டு வந்து சேர்க்குறேன். இப்போ நீங்கள் டிசி வாங்கிட்டா நீங்கள் கட்டின ஃபீஸ் ரீஃபண்ட் ஆகாது. தெரியும் சார். அடுத்த வருஷம் நீங்கள் மறுபடியும் கட்டி தான் ஆகணும். அதுவும் தெரியும் சார். அவர் என்ன சொல்வது என்று புரியாமல் சில நிமிடங்கள் குழம்பினார். சார், சீக்கிரம் ப்ரொசீஜர்ஸ் முடிச்சு அனுப்புனீங்கன்னா நாங்கள் சீக்கிரம் கிளம்ப வசதியாக இருக்கும். நைட்டுக்குள்ளே வீட்டுக்கு போக சௌகரியமாக இருக்கும். அவர் மனதில் என்ன விதமான உணர்ச்சிகள் என்று புரியாமல் முரளியை ஆராய்ச்சியாக பார்த்தார். அவனும் அவன் முடிவில் தீர்மானமாக இருக்க, ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க சார், நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்கிறேன் என்றார். இல்லை சார், டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு இதில் எதுவும் இல்லை. நீங்கள் சொன்னது ரொம்ப கரெக்ட். இத்தனை நாள் அண்ணனாக இருந்து அவனை வளர்த்துட்டேன். இனி அப்பாவாக இருந்து வளர்த்துட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட கொண்டு வந்து விடுறேன். எதுவும் பேச முடியாமல் அவன் சொன்னதற்கு சம்மதித்து டிசி தந்து அனுப்பினார். ஹாஸ்டலில் கிரியின் அறைக்கு வந்து பேக் செய்ய உதவி செய்தான் முரளி. அவனுடைய பொருட்கள் எதுவும் ஒழுங்கில்லாமல் ஆங்காங்கு சிதறி கிடக்க அனைத்தையும் சேகரித்து எடுத்து பையில் வைத்து கொண்டு கிளம்பினான். வேறு ஏதேனும் பொருட்கள் இருக்கிறதா என்று பார்க்க கிரி செல்ல அவன் நண்பர்கள் மதனும் நிர்மலும் வேகமாக முரளியிடம் ஓடி வந்தனர். அவர்கள் கிரியை அழைத்து போக வேண்டாம் என்று முரளியிடம் கேட்டனர். அவர்களிடம் சமாதானமாக பேசி கிரியை அழைத்துச் செல்வதில் உறுதியாக இருந்தான் முரளி. சரி, நீங்கள் 2 பேரும் அவனோட ஃபோன் நம்பர் வச்சுருக்கீங்கல்ல, அடிக்கடி ஃபோன் பண்ணி அவன்கிட்ட பேசுங்க. லீவுக்கு வீட்டுக்கு வாங்க, சரியா? அடுத்த வருஷம் கண்டிப்பாக இங்கேயே தான் கொண்டு வந்து சேர்ப்பேன். அதற்குள் கிரி வந்துவிட அவனை அழைத்து கொண்டு கிளம்பிவிட்டான் முரளி. அவன் நண்பர்கள் கிரியை வேதனையோடு பார்க்க அவன் அவர்களுக்கு சிறு தலையசைப்பை மட்டும் தந்துவிட்டு முரளியோடு நடந்தான். 2 பெரிய பைகளை முரளி தூக்கி கொண்டு முன்னே நடக்க சிறிய பையை எடுத்துக்கொண்டு அவன் பின்னாலேயே சென்றான் கிரி. பேருந்தில் பயணம் செய்தபோது முரளி அவனிடம் எதுவும் கேட்கவில்லை. நள்ளிரவை நெருங்கும் வேளையில் வீட்டிற்கு வந்து சேர்ந்தனர். கிரியை கண்ட சத்யா திகைத்தாள். என்னங்க, இவனையும் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க? என்ன ஆச்சு? என்ன இது, எல்லா லக்கேஜையும் எடுத்துக்கிட்டு வந்திருக்கீங்க? அவள் மனம் படபடவென அடித்து கொண்டது. ஒன்றும் இல்லவா, அப்புறம் எல்லாம் விவரமாக சொல்கிறேன் என்றவன், உன்னோட ரூமுக்கு போ. காலையில் சீக்கிரம் எழுந்து குளிச்சுட்டு 7:30 மணிக்கெல்லாம் ரெடியாயிரு. ஒரு இடத்துக்கு போகணும் என்றான் கிரியிடம். முரளியின் முகத்தை நிமிர்ந்தும் பார்க்காமல் தலையை குனிந்து கொண்டே சரி என்பதை போல் தலையசைத்துவிட்டு தன் அறைக்குள் சென்று விட்டான் கிரி. என்னங்க, என்ன ஆச்சு? என்ன பிரச்சனை பண்ணிட்டு வந்தான் என்றாள் சத்யா. அறைக்குள் அவளை அழைத்து வந்து நிகழ்ந்ததை கூறினான். என்னங்க சொல்றீங்க? நம்ம கிரி எப்பவும் அப்படி பண்ண மாட்டான். உங்களுக்கு தெரியாதா? இப்போ இப்படி கூட்டிக்கிட்டு வந்தா அவன் செஞ்சது உண்மைன்னு தானே ஆகும். அவங்க கிட்ட நீங்க சொல்லி சண்டை போட்டு இருக்க வேண்டாமா அவன் அப்படி இல்லைன்னு? முரளியோ பதில் எதுவும் சொல்லவில்லை. நாளைக்கு காலையில் அவனை எங்கே கூட்டிகிட்டு போக போறீங்க? தயக்கமாக கேட்டாள் சத்யா. நான் ஒன்னே ஒன்று சொன்னால் கேட்பியா சத்யா? சொல்லுங்க. கொஞ்ச நாளைக்கு என்கிட்ட எந்த கேள்வியும் கேட்காது. கிரி நல்லா இருக்கணும்னு நீ நினச்சா. என்னங்க இப்படி சொல்கிறீங்க? அவன் நல்லா இருக்கணும்னு தானே நான் எப்பவும் நினைப்பேன். அப்போ என்கிட்ட இனி அவனை பற்றி எதுவும் சொல்லிக்கிட்டு வராத. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனை தள்ளி வைக்க போறீங்களா? சச்ச, குழந்தைம்மா அவன்.
முரளி கூறியதும் தான் சத்யாவின் மனம் கொஞ்சம் ஆறுதல் அடைந்தது. தன் கணவன் ஏதோ முடிவு செய்திருக்கிறான், தான் அதில் தலையிட வேண்டாம் என்று எண்ணுகிறான் என்று புரிந்தவள் அமைதியாக அதற்கு மேல் எந்த கேள்வியும் கேட்காமல் உறங்க ஆரம்பித்தாள். சட்டென்று நினைவிற்கு வந்தவளாய், என்னங்க 2 பேரும் சாப்பிட்டீங்கல்ல என்று கேட்டாள். ஆச்சுமா. அவன் முகத்தில் தெரிந்த வருத்தம் கண்டு மனதிற்குள் வேதனை கொண்டாள் சத்யா. இரவு வெகு நேரம் வரை உறக்கம் தொலைத்து படுத்திருந்தான் முரளி. கிரியின் கல்லூரி முதல்வர் பேசிய வார்த்தைகள் இன்னும் அவன் காதுகளில் ஒலித்து கொண்டே இருந்தன. தான் எடுத்திருக்கும் முடிவு சரிதானா என்று மீண்டும் மீண்டும் யோசித்தவன் அது சரி என்று மனதில் பட அமைதியாய் கண்களை மூடி உறங்கத் தொடங்கினான். மறுநாள் காலையில் கிரியை அழைத்து கொண்டு தன் நண்பன் கனகவேல் வீட்டிற்கு சென்றான் முரளி. அவர்களை வரவேற்று அமர வைத்தான் கனகு. என்னடா, என்ன விஷயம்? ஏதோ உதவி வேணும்னு கேட்ட, என்னன்னு சொல்லவே இல்லையே. இவன் என்ன இங்க இருக்கான்? கோயம்புத்தூர்ல காலேஜில் சேர்த்திருந்தியே, லீவா? இப்போதானே உன்னோட மாமா டெத்துக்கு வந்துட்டு போனான், அதுக்குள்ள என்ன? கேள்வி கேட்டு முடிச்சிட்டியா, இல்லை இன்னும் இருக்கா? வேற ஏதாச்சும் கேள்வி இருந்தா கேட்டுடு. முரளியை முறைத்த கனகு, சரி சரி விஷயத்தை சொல்லி தொலை என்றான். உன்னோட சூப்பர் மார்க்கெட்ல இவனுக்கு ஒரு வேலை போட்டு கொடுடா. திகைத்தான் கனகு. என்னடா பேசுற? படிக்கிற பையனை போய் வேலைக்கு சேர்த்து விடுறேன்னு சொல்ற? கனகவேல் கிரியின் முகத்தை பார்க்க அவன் எவ்வித எதிர்ப்பும் காட்டாமல் அமைதியாக அமர்ந்திருந்தான். என்னடா, என்ன விஷயம்? என்ன ஆச்சு? என்கிட்ட ஒன்றும் கேட்காதடா. இந்த வருஷம் இவனை காலேஜுக்கு அனுப்பல, அடுத்த வருஷம்தான் சேர்க்க போறேன். அது வரைக்கும் உன்கிட்ட வேலைக்கு வச்சுக்கோ. இதை எனக்கு ஒரு உதவியா பண்ணு ப்ளீஸ். என்னடா இப்படியெல்லாம் கேட்குற? உனக்காக இதை கூட பண்ண மாட்டானா? தேங்க்ஸ்டா, ஆனால் ஒரு கண்டிஷன். என் தம்பினா அவனுக்கு எந்த சலுகையும் தரக்கூடாது. உன்னோட கடையில் மற்றவங்களுக்கு எப்படி வேலையை கொடுப்பியோ அதே மாதிரி தான் இவனுக்கும் கொடுக்கணும். +2 படித்த பசங்களுக்கு உன் கடையில் என்ன வேலை தருவியோ அதே வேலை தான் தரணும். உனக்கு சம்மதமா? வருத்தத்தோடு கிரியை பார்த்தவன் சரிடா என்றான். நாளையிலிருந்து அனுப்பு. ஏன் நாளைக்கு? இன்னையிலிருந்தே வருவான். எத்தனை மணிக்கு வரணும்? 8:30 மணிக்கு அனுப்பிவிடு. என்னடா, உன்னோட சூப்பர் மார்க்கெட் 8 மணிக்கெல்லாம் திறந்துடுவ இல்லை, இப்போ எதுக்கு 8:30 மணிக்குன்னு சொல்கிற? ஆமாண்டா, ஆனால் இப்போவே மணி 7:45 ஆயிடுச்சு. அவன் சாப்பிட்டானோ இல்லையோ, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் 8:30 மணிக்கு அனுப்பு. நாளையிலிருந்து 8 மணிக்கெல்லாம் வந்துடட்டும். சரி என்றவன் மீண்டும் கனகவேலுக்கு நன்றி உரைத்துவிட்டு கிரியை அழைத்து கொண்டு வீட்டிற்கு வந்தான். அவனை கடையில் வேலைக்கு அனுப்பப் போவதை அறிந்ததும் வீட்டில் எல்லோரும் திகைத்தனர். விஷயம் என்ன என்பதை சத்யாவிடம் கேட்டு அறிந்து கொண்டே இருந்தனர். எதுவும் பேசக்கூடாது என்று முரளி கூறியதையும் சத்யா கூறியிருந்தாள். முரளியை மீறி எதுவும் பேச முடியாமல் வேதனையோடு அமைதி காத்தனர் அனைவரும். கிரியும் வந்ததிலிருந்து யாரிடமும் எதுவும் பேசவே இல்லை. ஏன், சத்யாவிடம் கூட ஒரு வார்த்தையும் பேசவில்லை. காலை உணவை அவளுக்கு வைத்தவள் அப்போதாவது தன்னிடம் ஏதேனும் பேசுவான் என்று எதிர்பார்க்க ஏனோ அவன் மௌனம் மட்டுமே காத்தான். உணவு முடிந்த பின், வா, நானே உன்னை கடையில் விட்டுடுறேன் என்றான் முரளி. ஏங்க, அவன்தான் சைக்கிள் வச்சிருக்கான்ல, அதிலேயே போகட்டுமே என்றாள் சத்யா. நான் உன்கிட்ட என்ன சத்யா சொன்னேன்? தயவு செஞ்சு எந்த விஷயத்திலும் தலையிடாத. அவன் வார்த்தைகளில் இருந்து அழுத்தம் உணர்ந்ததும் அமைதியாகிவிட்டாள் சத்யா. போயிட்டு வரேன் அண்ணி என்று மட்டும் சொல்லிவிட்டு முரளியோடு கிளம்பி விட்டான் கிரி. சூப்பர் மார்க்கெட்டிற்கு அழைத்து சென்று அங்கே இறக்கி விட்டவன், மதியம் சாப்பிட போறப்ப நானே வந்து உன்னை கூட்டிகிட்டு போறேன் என்று கிரியிடம் தெரிவித்து விட்டு சென்று விட்டான். அன்று இரவு வேலை முடிந்து முரளி கிரியை வீட்டிற்கு அழைத்து வந்தபோது மணி 10 கடந்திருந்தது. அதன் பிறகே அவன் இரவு உணவை உண்டான். முரளியும் அவனோடு தான் அமர்ந்து சாப்பிட்டான். சோர்ந்து போயிருந்த அவன் முகத்தை கண்ட சத்யாவிற்கு அழுகை வந்தது. எப்படி பார்த்து பார்த்து வளர்த்த பிள்ளை இப்படி கஷ்டப்பட வேண்டுமா என்று மனதிற்குள் ஊமையாக அழுதாள். ஆனாலும் கணவனை மீறி எதுவும் செய்ய முடியாமல் அமைதி காத்தாள். இரவு வேலைகள் முழுவதும் முடிந்த பின் கிரியை காண அவன் அறைக்கு சென்றாள். தன் கட்டிலில் படுத்திருந்தவன் சத்யாவை கண்டதும் எழுந்து அமர்ந்தான். அவன் அருகில் சென்று அமர்ந்தவள் தரையை பார்த்தவாறு அமர்ந்திருந்தவனின் கன்னத்தை பிடித்து நிமிர்த்தி தன்னை பார்க்க செய்தாள். டேய் பையா, ஏண்டா அமைதியா இருக்க? அண்ணி மேலே ஏதாச்சும் கோபமா? ஏன் எதுவுமே பேச மாட்டேங்கிற? என்னோட தங்கம் இப்படி இருந்து ஒரு நாளும் நான் பார்த்ததே இல்லையே. மெல்ல வாய் திறந்தான் கிரி. நான் பண்ண தப்பு என்ன அப்படின்னு அண்ணன் உங்ககிட்ட சொல்லலையா? அப்போதும் அவள் முகத்தை பார்க்காமல் சுவற்றை வெறித்தவாறு கேட்டான். சொன்னாரு. நீ என்ன தப்பு பண்ணதான் உங்க பிரின்சிபல் சொன்னாருன்னு. ஏன் நீங்க என்கிட்ட எதுவுமே கேட்கல? ஏண்டா அப்படி பேசுனன்னு ஏன் என்ன திட்டல? நான் உன்னை அப்படியாடா வளர்த்தேன்னு ஏன் என்ன அடிக்கல? அதற்கு சத்யா கூறிய பதிலை கேட்டதும் அப்படியே அவள் முன் மண்டியிட்டு அமர்ந்தவன் அவளை கட்டி கொண்டு அவள் மடியில் முகம் புதைத்து வெடித்து அழத் தொடங்கினான் கிரி. சத்யா கூறிய பதில் என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.